பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்மெல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தம் வீணாய்ப்போம். இப்போ நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க தன்னை சுதந்திரவாளிகளாக இருந்தாங்கன்னா அது இதனால் என்னென்னா விசுவாசம் வாக்குத்தத்தம் எல்லாமே வீணாய் போங்கிறாங்க. விசுவாசம் வாக்குத்தத்தம் தான் நியாய பிரமாணத்தில் மொத்தம் 613 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. பாருங்கள், அதன்படி யாராலுமே ஃபாலோ பண்ணவே முடியல. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. அவர் தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவர் நிறைவேற்றி முடித்தவர். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் ஒன்று ஃபாலோ பண்ணனாலும் எல்லாம் மற்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி 612 ஃபாலோ பண்ணி ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் எல்லாமே மீறுதலுக்கு உட்பட்டதான், கோபாக்கினை உண்டா பண்ணுகிற காரியம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரமானது கிருபையினால தான் நமக்கு வருது. கிருபையினால் அது எது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. அப்போ சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கத்தக்கதாக அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம்தான் முக்கியம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. பாருங்கள், அதாவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அதன்படி வருகிறவர்களுக்கு தான் விசுவாசத்தினாலே வருகிற நீதி. பாருங்களா, அப்போ உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தம்? அதுதான் நம்ம பார்த்தோம், உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், நம்ம விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். இதை தான் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் டெய்லி அன்றாடம் நம் வசனங்களில் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ விசுவாசம்தான் முக்கியம். நமக்கு பதற்றப்படுற காரியங்கள் அநேகம் நடக்கும். சூழ்நிலைகள் நமக்கு தோல்வி போல தெரியும். அதான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ பதட்டம் இருக்கக்கூடாது. தேவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே நம்மத்தான் நம்பியிருக்கப்பா, நீங்கள் நடத்துவீங்கப்பா, நன்றிப்பா, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி நம்ம முழுமையாக ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தை வைக்கணும். அரையும் குறையுமா இல்லை,
99% இல்லை, 100% ஆண்டவரே நான் உம்மண்டையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் நடத்துகிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் நடத்துவீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டட்ட நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் இந்த அர்ப்பணிப்போடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து அதிசயமாக அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த 2025 வருஷத்தின் அன்றரை ஏப்ரல் மாதத்தின் 29ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து பாதுகாத்து வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மீது உள்ள விசுவாசம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாச சந்ததி என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, உலகத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே விசுவாசம், ஆபிரகாம் ஆண்டவரே உம்மீது வைத்த விசுவாசத்தினாலே நீதிமான் என்று நீதியாக எண்ணப்பட்டதே ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததியாக எங்களுக்கும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். எங்கிட்ட இருக்க அவ்விசுவாசத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. முழுமையான நம்பிக்கை உம்மீது வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் தொடர ஓட ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. முழுவதுமாக உம்மண்டையில் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு உண்மை பற்றி கொண்டு ஓட உழைக்க நீர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிக நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.